Watch full episodes on Jio Hotstar. யாரும் கத்த கூடாது. எல்லாரும் கையை மேல தூக்குங்க. தாவிய புறாங்கற. The name is Singham. இது சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. Impossible. Answer. You are under arrest. துப்பாக்கிய கீழே போடு. அம்மா. என்னடா பண்ற? இருக்குடா மோட்டோ. அவசரப்பட்டு புத்தாதடா. இதுக்கு மேல மரியாதை இல்ல. சாரி பப்புலோ, நான் ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தேனா, அந்த கனவுல நிறைய திருடங்களை நான் ஒருத்தரை சும்மா தனியா அடிச்சேன். இன்னைக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் இருக்கு. நீ வேணும்னா அங்க போய் சண்டை போடு மோட்டோ. அதை விட்டுட்டு எதுக்குடா ஏன் மூஞ்சில எல்லாம் குத்துற? எங்க சாம்பியன் டைகர் சாங். என்ன மோட்டோ பாத்திரம் எவ்வளவு லேட்டா வரீங்க? ஃபைட்டும் ஆரம்பிக்க போகுதோ. உங்க எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும், டைகர் சான் உலகத்துல உள்ள எல்லா இடத்துக்கும் போய் மக்கள் கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபைட்டுக்காக சேலஞ்ச் பண்ணது. இது வரைக்கும் அவங்க எங்கேயுமே தோத்ததே இல்ல. இந்த முறை அவங்க ஃபுர்ஃபுரி நகர் மக்கள் கிட்ட சேலஞ்ச் பண்ண வந்திருக்காங்க. இவர்கிட்ட மோதுறதுக்காக வர போறாரு ஃபுர்ஃபுரி நகரோட பாக்ஸர். The one and only greatest martial arts fighter, the world champion, Tiger Chan.
புரி நகர மக்களே, நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. காட்டுல இருக்கிற டைகர் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், ஆனா இந்த டைகர் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடடா ஏய் ஏய் நான் தான் சொல்றேன்ல, நான் எதையும் சொல்றதில்ல, மக்கள் சொல்றாங்க. காட்டுல இருக்கிற டைகர் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், ஆனா இந்த டைகர் சாங்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேற யாருக்காவது என் கூட மோதி பார்க்கிற தைரியம் இருக்கா? இந்த புர்புரி நகரத்துல மீச வச்ச ஆம்பளைங்க இருக்கீங்களா? இல்லன்னா எல்லாரும் சேர்ந்து கத்துங்க. டைகர் 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 இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் என் காதுல விழ மாட்டேங்குது. இன்னும் சத்தமா. என்ன மேயர் சார், புரி நகரத்துல ஒரு தைரியசாலி கூட இல்ல, எல்லாரும் கோழ பசங்களா? நான் இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் எல்லாரோட பார்வையும் கீழதான் இருக்கணும். எவனாவது தலைய நிமிந்து நேருக்கு நேர என் முகத்தை பாத்தீங்க, அவன் என் கூட மோதணும். எங்களோட இந்த புர்புரி நகரத்தையும் இந்த நகரத்தில் இருக்கிற எங்கள் மக்களை பத்தியும் தப்பா பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. மோட்டு பத்தலு, நீங்க இருங்க. இன்னைக்கு இவருக்கு நான் ஒரு பாடம் கத்து தரேன். இந்த சிங்கத்தோட குறில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். டைகர் சாங், இந்த புர்புரி நகரத்தை அவமானப்படுத்தினா அதை என்னால தாங்கிக்க முடியாது. இந்த புர்புரி நகரத்தோட தைரியசாலிய பார்க்கணும்னு நீ விரும்புனல, நான் உனக்கு காட்டுறேன்டா தைரியசாலிய. சிங்கம் சார், உணர்ச்சி வச்சப்படாதீங்க. நோ 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 நோ, என்ன தயவு செஞ்சு தடுக்காதீங்க. இந்த புர்புரி நகரத்துல தைரியசாலிகளுக்கு குறைச்சல் இல்லைன்னு நான் இந்த டைகர் சானுக்கு காமிச்சே ஆகணும். என்ன தடுக்காதீங்க. டைகர் சான், நீ இந்த புர்புரி நகரத்தோட தைரியசாலிய, அதாவது வீரப்புலிய பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது அங்க பாரு. அடங்கொய்யால கோர்த்து விட்டானே. நம்ம சிங்கம் கேடு சிங்கமால இருக்குது. வீரம் மாதிரி டைலாக பேசி மோட்டுவா கோத்து விட்டுட்டாப்லையா தாலே. கமான் மோட்டு, நீங்க வந்து இவனுக்கு புரிய வைங்க. இந்த ஊர்ல தைரியசாலிங்களுக்கு குறவே இல்லைன்னு காட்டுங்க. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, மோட்டு 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 மோட்டு. அவன்கிட்ட சண்டை போட்டு உன்னால ஜெயிக்க முடியாது. உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதுடா. ஆனா புர்புரி நகரத்தை அவமானப்படுத்துறதுக்கு என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுடா. அவனுக்கு இன்னைக்கு ஒரு சரியான பாடம் கத்து கொடுக்கறேன். வரேன். இங்க பாரு மோட்டு, நீ ஒரு தடவை யோசிச்சுக்கோ. ஏன்னா நீ ஃபைட்டர் கிடையாது. டைகர் சான் கூட உன்னால சண்டை போட முடியாது. எங்க ஊர் மானத்தை காப்பாத்துறதுக்கு இந்த டைகர் மட்டும் இல்ல, டைனோசரே வந்தாலும் எதிர்த்து நிப்ப. ஆமா, நல்ல முத்து பேரண்டா, வெள்ளி செலம் எடுத்து வேலையாட வரண்டா வரண்டா வரண்டா. நம்ம கைடி உள்ள செந்தா.
சோம்பேறிக்கு சோறு வித்தவன வாடா. ஏய் வாங்க. அடிச்சு அரை மணி நேரம் பொறுத்து படிக்குது. வேணா மோட்டோ மோட்டோ சொன்ன கேளு. போத நிறுத்திட்டு வந்துட்டே. மோட்டோ சொன்னா கேளு. அடிக்கிறவன் வீரன் இல்லடா. உன்ன மாதிரி நின்னு அடி வாங்குறான் பாரு, அவன் தான் வீரன். சோம்பேறி, நம்ம புர்புரி நகரத்தோட மானத்தை காப்பாத்துறதுக்கு இந்த தடியை இல்ல எந்த தடியை கூடிய சண்டை போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். யார் இந்த சின்ன பையனா? நகர மக்களே ஞாபகம் வச்சுக்கங்க, இத நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. காட்டுல இருக்கிற டைகர் கிட்ட இருந்து தப்பிக்கிறது சுலபம், ஆனா இந்த டைகர் சாங் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன எப்படி டைகர் சான், நான் தோத்துட்டேன்னு மட்டும் நினைக்காத. நான் இன்னைக்கு வேணா தோத்துருக்கலாம். இப்ப சொல்ற கேட்டுக்க. உனக்கு மார்ஷல் ஆர்ட் தெரிஞ்சதுனால நீ என்ன தோக்கடிச்சிட்ட. எனக்கு மார்ஷல் ஆர்ட் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மார்ஷல் ஆர்ட்டை கத்துக்கிட்டு வந்து ஓ ஊர்லயே, அதாவது ஓ இடத்துலயே வந்து கூட நான் ஜெயிச்சு காட்டல, நான் இந்த புர்புரி நகரத்தோட போட்டு இல்லடா. புராண இது சத்தியம். ஓகேவா? உன்னோட சேலஞ்ச நான் ஏத்துக்கிறேன். நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, காட்டுல இருக்கிற டைகர் கிட்ட இருந்து தப்பிக்கிறது சுலபம், ஆனா இந்த டைகர் சாங் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரே நேராக சொல்லிக்கிட்டு சோம்பேறி. டைகர் சாங், டைகர் சாங், நீ என்ன போட்டு புரட்டி எடுத்திருக்கலாம். ஆனா நான் உன்னை நாளே நாள் அடிதான் அடிச்சேன். அதுக்கே உன் கண்ணு எப்படி கலங்கி போச்சு பாத்தியா? நல்லா பாரு, உன் கண்ண பாருடா. அதாவது மோட்டோ வலிக்குதுடா. இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? மோட்டோ, அவசரப்பட்டு எதுக்காக நீ களத்துல குதிச்ச? ஒரு நாளைக்கு அவன் 300 முட்டையை முழுங்குறானா, நீ 3 சமோசா தான் திங்கிற. நீ எப்படி அவனை அடிக்க முடியும்? மோட்டு, யார வேணாலும் தோக்கடிக்க முடியும். உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் மோட்டு. இன்னைக்கு வேணா நீ போட்டியில தோத்து இருக்கலாம், ஆனா மக்களோட மனசுல இடம் பிடிச்சிட்ட மோட்டு. நீ ஒரு தைரியசாலின்றத இங்க உள்ள எல்லாருக்குமே நீ நிரூபிச்சிட்ட மோட்டு. அது மட்டும் இல்ல, உனக்குள்ள இருக்கிற அந்த முரட்டு பிடிவாதம், உனக்குள்ள இருக்கிற அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட், அது உன்னை ஒரு நாள் நிச்சயமா மிக சிறந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைட்டரா உருவாக்கும். அதுக்கப்புறம் நீ டைகர் சானை ஈஸியா தோக்கடிச்சிடலாம் மோட்டு. பெருசே, நீங்க எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்து கொடுக்குறீங்களா? டைகர் சானை நீ ஜெயிக்கணும்னா அவன் எந்த இடத்துல முறை பிரகாரம் மார்ஷல் ஆர்ட்ஸ கத்துக்கிட்டானோ அதே இடத்துக்கு போய் தான் நீயும் கத்துக்கணும். அவருடைய பேர் மாஸ்டர் ஹிம் நரேஷ். ஆனா ஒரு விஷயம், இப்பெல்லாம் அவர் யாருக்கும் எதுவும் கத்து கொடுக்கறது இல்ல. ஒருவேளை நீ அவரை சமாதானப்படுத்திட்டீன்னா அதுக்கப்புறமா நீ டைகர் சானை நிச்சயமா தோக்கடிச்சிடலாம்.
அவரு இப்ப எங்க இருப்பாரு? எல்லாரும் சேர்ந்து மோட்டு அவர்கிட்ட கூட்டிட்டு போய் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைட்ட மோட்டுவுக்கு கத்தி தரலாம். எஸ், சீக்கிரம் சொல்லுங்க. அந்த மாஸ்டர் ஹிம் நரேஷ் எங்க இருக்காரு? நாங்க எல்லாரும் மோட்டு கூட அங்க போறோம். மாஸ்டர் ஹிம் நரேஷ் உடைய ஸ்கூல் இமயமலைக்கு மேல் உச்சியில இருக்கிற ஹிம் கிராமத்துல இருக்கு. மார்ஷல் ஆர்ட்ஸ் நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் டைகர் சானோட சண்டை போடுறதுக்கு ரொம்ப தூரம் போக தேவையில்லை. அவனோட ஊர் பேரு கால்ஹூர். அந்த ஹிம் கிராமத்துக்கு பக்கத்துல இன்னொரு மலையில தான் இருக்கு. சீக்கிரமா வாடா, நாம அந்த கிராமத்துக்கு போறதுக்கான ஏற்பாடு பண்ணலாம். இங்க பாருங்க, ஹிம் கிராமம் அங்கதான் இருக்கு. இங்க இருந்து பஸ் கார் எதுவும் போகாது, நடந்துதான் போயாக்கணும். இமயமலை பாத யாத்திரை போற மாதிரியே இருக்கு. ஏ முட்டக்கடா, இதற்கு தானே ஆசைப்பட்டாய், சீக்கிரமா வாடா. ஸ்ட்ராபெரி போடா. ஏதோ ஒரு ஊர் தெரியுது, இதுதானே? நல்லா பார்த்து வாங்கிக்க சார். உங்களுக்கு தேவையானதுதான். இல்ல, இல்ல, எங்களுக்கு எதுவும் வேண்டாம். அந்த பாருங்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. நாங்க எதையும் வாங்குறதுக்காக வரல. எங்களுக்கு மாஸ்டர் நரேஷுடைய ஸ்கூல் மலை மேல தானே இருக்கு, அதை சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, அவர் அதுவும் அங்க மேலதான் இருக்காரு. அட கொய்யால, இவ்வளவு மேலையா? ஏன் பாக்குற? போய் தானே ஆகணும். சரிவா. அவர் சொன்னது ஞாபகம் இருக்கா? மாஸ்டர் ஹிம் நரேஷுடைய ஊருக்கு பக்கத்துல இருக்கிற மலைக்கு பக்கத்திலேயே இன்னொரு மலை இருக்கு. அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஊர்ல தான் அந்த டைகர் சாங் இருக்காருன்னு சொன்னாரு. அது கால் கிராமம், டிங் பேங்கோட கிராமம். அங்க டைகர் சாங் ஒரு வேலையால தான் வேலை செய்யறான். இந்த டிங் பேங் யாருங்க? அமைதி அமைதி அமைதி, இதோ டிங் பாங் ஐயா வந்து விட்டார். எப்படி இருக்க டைகர் சான்? உலகத்தை ஜெயிச்சுட்டு வரன் போனையே, உன்னோட பயணம் நல்லபடியா போச்சா? சொல்லு. தலைவணங்கிற பேங், என்னுடைய பயணம் அற்புதமா இருந்தது. யாராலையும் என்ன ஜெயிக்க முடியல. நீங்க சொன்ன விஷயத்தை எல்லாருக்கும் புரிய வச்சுட்டேன். காட்டுல இருக்கிற டைகர் கிட்ட கூட தப்பிச்சிடலாம். ஆனா இந்த டைகர் சாங் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இந்த உலகத்தையே சுத்தி வந்து என்னோட ஸ்கூலை இப்போ பிரபலப்படுத்தி இருக்க.
உலகத்துல இருந்து எல்லாரும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதுக்காக இங்க வருவாங்க. இன்னைக்கு உனக்குள்ள அதே பலமும் தைரியமும் இருக்கா இல்லையான்னு சோதிச்சு பாத்துரலாம். உன் பழைய நிலைமை மாறாம அப்படியே இருக்கியான்னு எங்களுக்கு இப்போ நீ காட்டணும். பயப்படாத, குடி. பாத்தீங்களா மாஸ்டர், 10 பேர் தான் மிஞ்சி இருக்காங்க. உன்னோட திறமைய நீ இப்போ காட்டிட்ட. என்னோட திறமைய பாக்குறியா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மறுபடியும் எழுத நில்லுங்க. டைகர் சாங், உனக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவைப்படுது. எல்லாம் எங்கடா வந்து இதெல்லாம் கட்டினாங்க? திருப்பதி படியேற மாதிரியே இருக்கு. இப்பவே கண்ணை கட்டுதே. ரொம்ப அருமையா சின்ன பையா, அந்த ஹிப்னரஸோட வீடு எங்க இருக்கு? அது அங்க இருக்கு ஐயா. மறுபடியும் யாரும் விட்டானுங்களே. உங்களால ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியாதா? எல்லா இடத்துலயும் எவ்வளவு அழுக்கா இருக்கு பாருங்க. என்னால பொறுமையா இருக்க முடியல. வேலை செய்யறதா இருந்தா செய்யுங்க, இல்லைன்னா வேலையை விட்டு போங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? டோன்ட் டு இட், டோன்ட் டு இட். ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? வீடு மொத்தத்தையே போய் சுத்தம் பண்ணுங்க, போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு நிமிஷம். யார் நீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? யாருக்காக வந்திருக்கீங்க? சொல்லுங்க. இத இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? வெல்கம், வெல்கம். நாங்க மாஸ்டர் ஹிம் நரேஷ பார்க்க வந்திருக்கோம். இவன் தான் மோட்டோ. இவனுக்கு அவர்கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க வந்திருக்கோம். இங்கே கத்துக்கணும். எதுக்காக கத்துக்கணும்? யாருக்காக கத்துக்கணும்? மாஸ்டர் ஹிம் நரேஷ் யாரையும் பார்க்க மாட்டாரு, யாருக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ கத்து கொடுக்கவும் மாட்டாரு. போயிடுங்க உடனே, இந்த நிமிஷமே இப்ப எங்க இருந்து போயிடுங்க. போங்க, சீக்கிரம் போங்க. உங்களை தான் சொல்றேன், போயிடுங்க, போயிடுங்க. நீங்க யாருங்க எங்களை திரும்பி போன்னு சொல்றதுக்கு? நாங்க மாஸ்டர் ஹிம் நரேஷ பார்த்தே ஆகணும். என்னையா யாருன்னு கேக்குறீங்க? என் பேரு மோக்கரி, இந்த இமயமலைக்கு ராஜா. என்னோட அனுமதி இல்லாம இங்க ஒரு சின்ன கல்லு கூட நகராது, தெரியுமா? அத இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? கல்லு, டோன்ட் மூவ். கல்லு, டோன்ட் மூவ். பத்துலு, இப்ப நாம என்னடா பண்றது? சரி, முதல்ல சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி போடுவோம். பசிக்குதுடா. உனக்கு இப்ப சாப்பாடு தான் முக்கியமாடா. வெளியே வந்த கண்ணா, வந்த விஷயத்தை விட்டு உன் சொந்த விஷயத்தை யோசிக்காத. ஆஹா, வாசனே. என்ன இருக்க இருக்க வெயிட் ஏறிக்கிட்டே போகுது. எல்லாரும் வரீங்களா?
ஹலோ சார், எனக்கு ரொம்ப பசிக்குதா, அதான் ஏன் ஓடுறான்? கஜ கஜா எல்லாரும் பேய தேடி இந்த ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி வாங்க ஓடிடலாம். வாங்க ஐயா. நாம எங்கேயும் போக கூடாது. நாம எல்லாரும் இங்கேயே தங்கி இருந்து எப்படியாவது அந்த மாஸ்டர் ஹிப்னரேஷ சந்திச்சு மார்ஷல் ஆர்ட்ஸ கத்து கொடுக்கிறதுக்கு ஒத்துக்க வைக்கணும். ஐடியா. பேசாம நம்ம எல்லாரும் பேயா மாதிரி இங்க இருக்கிற எல்லாரையும் பயமுறுத்தி துரத்தி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த ஆளுங்களுக்கு பதிலா நாமளே இங்க வேலைக்காரங்களா இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்மளால இங்க இருக்க முடியும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மாஸ்டர் ஹிம் நரேஷ சந்திச்சு அவர்கிட்ட எப்படியாவது பேசி சம்மதிக்க வச்சிடலாம். ஆனா நாம எப்படி பேயா மாற முடியும்? ஒரே ஒரு ஆள் பார்த்து பயந்து ஓடிட்டான். அதுக்காக இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் நம்மளை பார்த்து பயப்படுவான்னு அர்த்தம் இல்லையே. பேயா மாறணும்னா உண்மையான பேய் மாதிரி தெரியணும். நாம பேயா இருந்தா பேய் மாதிரி பறக்கவும் செய்யணும். அப்பதான் நம்மளை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. ஆனா நம்மளால எப்படி பறக்க முடியும்? அட அது ரொம்ப ரொம்ப சுலபமான வேலைப்பா. என்கிட்ட ஃப்ளையிங் ஹெல்மெட்டும் ஃப்ளையிங் ஷூஸும் இருக்கு. அது இப்ப நல்லா உதவியா இருக்கும்ல. என்ன வாய் அவனுக்கு, என்ன வாய்? ஏய், இதோ வாய்க்க. அந்த பையில ஃப்ளையிங் ஹெல்மெட் வச்சுக்கிட்டு எதுக்காக நான் எங்களை ஆயிரக்கணக்கான படியை ஏற விட்டேன். அதை முதல்ல கொடுத்தா பறந்து பத்திரிக்கலாம்ல. சோம்பேறிக்கு சோறு வித்தவிட. என்ன மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு அப்ப ஞாபகமே வரல. சரி, சீக்கிரமா நான் உங்க 2 பேருக்கும் பேயா மாறுற வழியை காட்டுறேன். இருங்க. என்ன பண்ண போற? மேக்கப் போட போறியா? இந்த கருப்பு கலர் ஃப்ளையிங் ஹெல்மெட் இருட்டுல யாரு கண்ணுக்கும் தெரியாம இருக்கும். பாக்குறவங்க கண்ணுக்கு நீங்க அப்படியே மேல பறக்கிற மாதிரியே தெரியும். அட என்னப்பா இதுக்கெல்லாம் போய் பயப்படுற? பேய்ங்கிற ஒரு விஷயமே உலகத்துல இல்லப்பா. நீ இன்னும் வளரணும்பா. பத்துல அங்க பத்தியா 4 பேர் இருக்கானுங்க. இந்த பக்கத்துல இருக்கிற 2 பேரை நான் சாப்பிட்டுறேன். நீ அந்த பக்கம் இருக்கவங்களை கவனிச்சுக்கோ. மத்தவங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏய் இங்க பாருங்க, எல்லாரும் போய் குளிச்சிட்டு உடனடியா டைனிங் டேபிளுக்கு வந்து சேருங்க. ஆமா, அங்க வச்சுதான் உங்களை சாப்பிட போறோம். சுத்தமா வாங்கடா, சீக்கிரமா நல்லா சோப் போட்டு குளிச்சுட்டு வாங்க. உங்களை சாப்பிடறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு பசிக்குது. சீக்கிரமா திரும்பி வாங்க. பெப்பர் போட்டு நல்லா கட் பண்ணி சாப்பிடலாம். இது நாளைக்கு காலையில நீங்க மறுபடியும் இங்க வருவீங்கல்ல, அப்ப உங்க மேல மசாலாவை தடவி தந்தூரி அடுப்புல வச்சு சுட்டு சாப்பிட்டுறோம். இனி நாங்க ஜென்மத்துக்கும் இந்த பக்கம் வர மாட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வர மாட்டோம். லஞ்சுக்கும் வர மாட்டோம். வாங்க, நாம எல்லாரும் கிச்சனுக்கு போய் அங்க என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சாப்பிடுவோம். நாளைக்கு காலையில இந்த வீட்டு முதலாளியை பார்த்து நமக்கு வேலை கொடுங்கன்னு கேட்போம். ஓகேவா? எல்லா வேலைக்காரங்களும் எங்க போனானுங்கன்னே தெரியலையே. இப்ப மொத்த வேலையையும் நானே பண்ண வேண்டியதா இருக்கு. உங்களால தான் ஒரு வேலைக்காரனும் இங்க இருக்க மாட்டேங்கிறான். எல்லாரையும் தொந்தரவு பண்றீங்க, அதான் பயந்து ஓடிடுறாங்க. வணக்கம் அண்ணாச்சி. குட் மார்னிங் அண்ணாச்சி. நேத்து உங்களை போக சொன்னல, மறுபடியும் இங்க வந்தீங்க. போங்க இங்க இருந்து. ஒரு நிமிஷத்துல இப்ப நீங்க போகல, அப்புறம் நானே உங்களை அடிச்சு துரத்த வேண்டியதா இருக்கும். இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? பீட் பண்ணி உங்களை துரத்தி விட்டுருவேன். ஹிம் நரேஷ சந்திக்கிறது தான் எங்கள் லட்சியம். என்ன துரத்தினாலும் சரி, நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். வணக்கம் மாஸ்டர் ஹிம் நரேஷ்.
நான் மேல வந்துடுறேன். என்னடா பண்றீங்க? டேய், யாருப்பா? அவங்கள பாத்தீங்களா? என்னடா ஓட்டப்பந்தயத்துக்கு ரெடி ஆகிற மாதிரியே இருக்கீங்க? சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம், இந்த மாதிரி எங்களை அவமானப்படுத்துறத தாங்கிக்க முடியாது. முதல்ல சிரிப்பை நிறுத்த, இல்லைன்னா சோம்பேறி வழக்கம் போல சொதப்பிட்டான். இதாங்க, இது எழுதிய சாப்பிடுங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப ருசியா இருக்கு. தாத்தா நீங்களும் குடிச்சு பாருங்க. ஐயா ஐயா நாட்டாம் ஐயா, நாங்க புர்புரி நகர்ல இருந்து வந்திருக்கோம். இங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சாமி, வாழ வைங்க. உங்களுக்கு சேவை பண்றதுக்காக 1000 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம் சாமி. ஓ, வேலை செய்ய வந்தீங்களா? எங்களுக்கும் இங்க ஆளுங்க நிறைய தேவைப்படுறாங்க. வாங்க உள்ள வந்து வேலை செய்யுங்க. என்ன வேலைன்னு சொல்றேன், வாங்க என் கூட வாங்க. இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? நீடிங் நீடிங். மாஸ்டர் மாஸ்டர், இவங்களை வேலைக்கு சேர்த்துக்கலாமா? இதுதான் கிச்சன். இப்போ நீங்க சமையல் ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும், என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உதவி பண்றேன். நான் இங்க தான் இருப்பேன். இங்கிலீஷ்ல இதை என்ன சொல்லுவாங்க? ஹெல்ப் செல்ஃப். நான் இங்க தான் இருப்பேன். இங்க தான் இருப்பேன். சரி, நீங்க இங்க சமையல் பண்ணுங்க. நானும் கஜகஜாவும் போய் வெளியில உள்ள செடிகளுக்கெல்லாம் தண்ணிய ஊத்துறோம். என்ன சொல்றீங்க? சரியா? செடி கொடைகளுக்கு தண்ணி ஊத்துறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதப்பா. நீங்க சமையல பண்ணுங்க, நான் அவங்களுக்கு பச்சை மிளகா சட்னி பண்ணி கொடுக்கிறேன். அதுல நான் பெரிய எக்ஸ்பர்ட். இங்க எங்கேயுமே மாவை காணுமே. முதலாளி, மாவு எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? என்னடா இது? என்னடா இது? இந்த புத்தகத்தை பண்றேன் போட்டோ. என்ன சத்தம்? மாஸ்டர் ஜி, முதல் முறையா நாங்க சூப்பு தயார் பண்ணிருக்கோம். இதை சாப்பிட்டு பாருங்க. ஏதாவது தப்பு இருந்தா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. அடுத்த தடவை சூப்பரா சூப்பு பண்ணி தரோம். தப்பு கொட்டுறாரு. அவ்வளோ மோசமா ஒன்றும் இல்லை. நீங்க எனக்கு இப்படி வேலைக்கு சமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக உங்களை நான் வேலைக்கு வைக்கல. அந்த வேலையை யார் வேணாலும் செய்வாங்க. சரி, உங்களை எதுக்காக வச்சிருக்கேன் தெரியுமா? சொல்லுங்க. என்னோட பேரன் டிம் பிறந்ததுல இருந்து அவன் இந்த அளவுக்கு சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. அவன் சந்தோஷப்பட்டு பார்த்ததில்லை.
ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்போதான் அவன் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கான். முதல் தடவையா இந்த அளவுக்கு சிரிச்சிருக்கான். இது போதும், அவனை சந்தோஷமா வச்சுக்க. சரி. மத்த எல்லாத்தையும் நம்ம முக்ரி பார்த்து. யார் அது? யார் அந்த துக்ரி? இல்ல முக்ரி. ரொம்ப நன்றி மாஸ்டர். அவர் யாருன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, அப்படியே நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக் கொடுக்கணும். உங்ககிட்ட கத்துக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க ஊரை விட்டு ஊரு இவ்வளவு தூரம் பறந்து நடந்து மலையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. இதை நான் கத்துக் கொடுக்க மாட்டேன். ஏன்? மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் எல்லாம் நான் எப்பவோ நிறுத்திட்டேன். ஆஹா. டேய் பத்துலு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா பண்ணி அவர்கிட்ட பேசுறா. சீக்கிரமா ஐடியா சொல்லுடா. எப்படியாவது அந்த கலையை கத்துக்கிட்டு அந்த டைகர் சாங்க நாம ஜெயிச்சே ஆகணும். ஐடியா ஏக் மக்கத்தூர் மலக்கு ये मैं जो रंग में मोटो பாத்தலோ, உன்னோட ஐடியா கரெக்டா வேலை செய்யுமில்லப்பா. 100% ஒர்க் அவுட் ஆகும். நாம மாஸ்டர் ஹிம் நரேஷ் சரியான நேரத்துல வலை போட்டு கரெக்டா கடத்துவோம். அந்த நேரத்துல தான் மோட்டு அங்க வந்து நம்மளெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவரை காப்பாத்துவான். சந்தோஷத்துல மிதக்கிற ஹிம் நரேஷ் அவனை அப்படியே பர்மனண்டா வேலைக்கு வச்சுக்குவாரு. ஆனா ஒருவேளை இந்த பிளான் தோத்து போச்சுதான், மாஸ்டர் ஹிம் நரேஷ் நம்ம எல்லாரும் இட்லி தோசைக்கு சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிருப்பாரு. நாங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தான தீவிரவாதிங்க தெரியுமா? இப்ப நாங்க உங்களை கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போக போறோம். யாரா நீங்க? மாஸ்டர் ஹிம் நரேஷ மரியாதையா விட்டுருங்க. இல்ல எனக்கு கோபம் தான் என்ன பண்றது தெரியாது. எங்களை மன்னிச்சிடுங்க மாஸ்டர். சாரி. இதுக்கு மேல அடிக்காதீங்க. இது எல்லாத்துக்கும் முழு காரணம் அந்த மோட்டு தான் மாஸ்டர். நாங்க கெட்டவங்க எல்லாம் கிடையாது, நாங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆஹா, போட்டு கொடுக்குறாரு குஸ்மிகத்திலேயே. நீ எதுக்காக இப்படி பண்ண? அது வந்து மாஸ்டர், உங்களை ஆபத்துல சிக்க வச்சு நானே வந்து காப்பாத்தினா உங்களுக்கு என் மேல ஒரு புது நம்பிக்கை வந்து எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸை கத்து கொடுப்பீங்கல்ல, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டேன். சரியான வேலை செய்யறதுக்கு தப்பான வழியை தேர்ந்தெடுக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் சுத்தமா வராது. உன் உடம்ப பாத்தியா எவ்வளவு பெரிய தொப்பை இருக்கு. உன்னால எப்படி இதை கத்துக்க முடியும்? ஓஹோ, இதான் பிரச்சனையா? இந்த தொப்பைய ஒரே ஒரு நாள்ல கரைச்சு காட்டுறேன். ஆமான்னு. சரி, உன்னால தொப்பையை குறைக்க முடியும்னா அதுக்கப்புறம் நான் உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸை கத்து கொடுக்கறேன். சரி. மோட்டு, உன்னோட தொப்பையை நீ எப்படி குறைக்க போற? என்னோட தாத்தா உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு நானும் படிச்சிருக்கேன் தம்பி.
என்னடா தயிர் கடையிற மாதிரி பண்றீங்க? Excuse me, get me say. இப்போ இது சரியா ஒர்க் அவுட் ஆகும் பாரு. நீயும் போட்டுக்க மோட்டோ. ఓకే అరే ఇప్పుడు చూడు இந்த கயிறா கிடைக்காது. போட்டானே மறுபடியும் வெளியே வந்துருச்சா? நீ ரொம்ப பிடிவாதக்காரன் தான். ஆனா இப்படி எல்லாம் என்ன சமாதானப்படுத்த முடியாது. நான் சொல்றத கேளுங்க. மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து திரும்பி போயிடுங்க. தாத்தா ப்ளீஸ். வேண்டாம் டீப் டீப், எனக்காக உங்க தாத்தா கிட்ட நீ பேச வேண்டாம். நான் ஒரு விஷயத்துல சின்ன வயசுல இருந்து ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியவன். அதாவது ஒரு மனுஷன் நினைச்சான்னா அவனுடைய மனசு தெளிவாக இருந்ததுன்னா மலையை குடைஞ்சு ரோடு போட முடியும், கடலுக்கடியில பாலம் கட்ட முடியும். இதெல்லாம் உங்க தாத்தாவுக்கு புரியல. அவர் எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்து தர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணு, நான் இங்க இருந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்காம போக மாட்டேன். உங்க தாத்தா கத்து கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வேற எங்கேயாவது போய் இந்த கலையை கத்துக்கிட்டு அந்த டைகர் சாங்க நான் ஜெயிக்காம விட மாட்டேன். உன்னை அடிக்கடி வந்து நான் பாத்துக்கிறேன். வரட்டுமாடா கண்ணா? போயிட்டு வரேங்க. மோட்டோவை தடுத்து நிறுத்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நான் எதுவும் உங்ககிட்ட இது வரைக்கும் கேட்டதில்ல. இன்னைக்கு முதல் தடவையா கேக்குறேன். மோட்டோவை இருக்க சொல்லுங்க. மோட்டு, நீ மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும்னு எதுக்காக இவ்வளவு பாடுபடுற? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல. உன் காரணம் எனக்கு சரின்னு பட்டதுன்னா நான் உனக்கு கத்துத்தரேன். நிஜமாவா? அது வந்து மாஸ்டர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊரான புர்ஃபுரி நகரத்துக்கு டைகர் சாங்ன்ற ஒருத்தன் வந்தான். அவன் வந்து என்ன பண்ணா தெரியுமா? உனக்கு நான் சவால் பண்றேன், ஓகேவா? அப்போ நீ டைகர் சாங்க தோக்கடிக்கிறதுக்காகத்தான் மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கணும்னு நினைக்கிறியா? இல்லைங்க, யாரையும் தோக்கடிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. தொலைஞ்சு போன எங்க புர்ஃபுரி நகரத்தோட மானத்தை காப்பாத்ததான் நான் இந்த போட்டியில கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, அந்த டைகர் சாங்க ஜெயிச்சாதான் எங்க நகரத்தோட மானம் காப்பாத்த. எல்லாம் ஒண்ணுதான். ஆனா நீ சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் தைரியத்தை நான் நிச்சயமா பாராட்டுறேன். ஆனா டைகர் சாங்க தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவனுக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுத்தேன். அவனை என் ஸ்டூடெண்ட் மாதிரி இல்ல, என் பையன் மாதிரி பார்த்தேன். டைகர் சாங்க என்னோட சொந்த குழந்தை மாதிரி ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். அவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸோட புனிதத்தை பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் விடாம சொல்லி கொடுத்தேன். டைகர், இந்த புஸ்தகம் நம்ம குடும்பத்துல 500 வருஷங்களுக்கு மேல இருந்துகிட்டு இருக்கு. இதுல மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தின எல்லா ரகசியங்களும் இருக்கு. மத்தவங்களுக்கு இது தெரியாது. டைகர் சாங்கோட சிரிப்பு தான் என் வாழ்க்கை. அவன் சீக்கிரத்திலேயே எல்லாத்தையும் கத்துக்கிட்டான்.
என்னோட ட்ரைனிங் முடிஞ்ச அன்னைக்கு நான் சந்தோஷத்தோட உச்சியில இருந்தேன். டைகர் சாங், இன்னைக்கு நீ உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்கை முழுசா முடிச்சிட்ட. இனிமே நீ என் இடத்துல இருந்து இந்த ஸ்கூலை நல்லபடியா நடத்தணும். நான் ரிட்டையர் ஆகலான்னு முடிவு பண்ணிருக்கேன். வணக்கம் மாஸ்டர் ஹிம் நரேஷ். மாஸ்டர் டிங் பேங், நீங்க இங்கேயா? நீங்க ரிட்டையர் ஆக போறதா நான் கேள்விப்பட்டேன். அதனால உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்க மார்ஷியல் ஆர்ட்ஸை பத்தின அந்த புனிதமான புத்தகத்தை என்கிட்ட வித்துருங்க. உங்களுக்கு தேவையானதை நான் அள்ளி கொடுக்கிற, அதை வச்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கை முழுக்க அமைதியா ஓய்வெடுக்கலாம். மார்ஷியல் ஆர்ட்ஸோட புனிதமான புத்தகத்தை நான் விற்கிறதா இல்ல. நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். கொஞ்சம் பொறுமையா யோசனை பண்ணுங்க ஹிம் நரேஷ். உங்களுக்கு பொண்ணையும் பொருளையும் அள்ளி கொடுப்பேன். வைரம் முத்துன்னு என்ன வேணாலும் கேளுங்க. இந்த ஸ்கூலை நடத்தினா 100 வருஷத்துல சம்பாதிக்க முடியாதத உங்களுக்கு நான் அதை விட 1000 மடங்கு கொடுக்கறேன். அதையும் ஒரே நாள்ல கொடுக்கறேன். நீங்க நிஜமாவா சொல்றீங்க? டைகர் சாங், பெரியவங்க பேசும்போது சின்ன பசங்க குறுக்க பேசக்கூடாது. நீ போய் இங்க இருந்து. என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர். நல்ல யோசனை பண்ணுங்க மாஸ்டர் ஹிம் நரேஷ். நான் கோவத்தோட பார்த்தா கூட நெருப்பா தகிக்கிற அந்த சூரிய நொடி பொழுதுல இருட்டா மாறி போயிடும். புரிஞ்சுக்கங்க, நான் கேட்டு ஒரு பொருள் கிடைக்கலனா அதை பறிக்கவும் நான் தயங்க மாட்டேன். அந்த புனிதமான புத்தகம் எங்களோட வாழ்க்கை, எங்க உயிர் மூச்சு, அது எங்களோட இதய துடிப்பு. அது அதை விலைக்கு வாங்குறத பத்தி யோசிச்ச மூச்சை அடக்கிடுவேன். என் கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் கோவத்தோட பார்த்தா கூட அந்த சூரியன் இருளா மாறிடும் உங்ககிட்ட சொல்லிருக்கல. அதை மட்டும் மறந்துடாதீங்க. எல்லாரும் வாங்க. டைகர் சாங், உன்னை பார்க்கும்போது ஒரு பெரிய புத்திசாலியை பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. என்னோட இந்த வாய்ப்பை மாஸ்டர் ஹிம் நரேஷ் புரிஞ்சுக்காம என்னை தூக்கி எரிஞ்சிட்டாரு. ஆனா இதை நீ புரிஞ்சுப்பன்னு நான் நினைக்கிறேன். உன் வாழ்க்கை முழுக்க நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. இல்லைன்னா என்ன ஆகுன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். எனக்கு கோபம் வந்து அந்த கோபத்தோட சூரியனை பார்த்தா அந்த சூரியனே இருளா மாறிடும், இருள் அடைஞ்சு போயிடும். டைகர் சாங்,
நாளைக்கு காலையில 5 மணிக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். ஜெய் ஹோ! வாங்க. அண்ணாச்சி அதை கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். இந்த காட்டுறேன். கஜா கஜா இவ்வளவு நேரம் நடந்து வந்ததுல எனக்கு தலையெல்லாம் சுத்ததாப்பா. நீங்க எல்லாரும் போய் ஷாப்பிங்கா பண்ணுங்க. நான் போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேனப்பா. அப்பா என்னென்னமோ பண்றாங்க. சீக்கிரம் சீக்கிரம் இந்த பக்கம் பாஸ் பண்ணு. இது என்னப்பா விசித்திரமான விளையாட்டா இருக்கு. இவங்க எல்லாரும் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா யாரும் இவங்களுக்கு அதை எப்படி விளையாடுறதுன்னு சொல்லியே கொடுக்கல. அங்க பாருங்க எவ்வளவு தப்பு தப்பா விளையாடுறாங்க. இவங்க தப்பா ஒண்ணும் விளையாடல. இந்த விளையாட்டே இப்படிதான். இத நாங்க டிராகன் பால்னு சொல்லுவோம். இதுல பால காலால உதைச்சு டிராகன் வாய்க்குள்ள போடணும். ஓ அதிசயமா இருக்கே. யார் வந்திருக்கீங்க? இவங்க தான்ப்பா பொர்ஃபுரி நகரத்தோட டீம். இவர் தான் டீமோட கேப்டனே. சரி வாங்க மேட்ச் ஆடலாமா? முதல்ல இந்த இடத்தை விட்டு போகலாம் வாங்க. இவங்க எல்லாம் சின்ன பசங்கப்பா. இவங்களுடைய மாஸ்டர் அந்த டைகர் சாங் கூட போத தானே நான் ஆமா வந்திருக்கேன். இவங்க அவங்கதான். ஆனா அவங்க ரொம்ப மோசமானவங்க. வாங்க நாம இங்க இருந்து போயிடலாம். என்ன பயந்து போயிட்டீங்களா? பொர்ஃபுரி நகரத்தோட சிங்கமும் புலியும் பயந்து போயிட்டீங்க போல இருக்கு. நண்பர்களே இவங்களை கொஞ்சம் பாத்தீங்களா? இதோ இவன் பேர் தான் மோட்டு. இவன் நம்ம டைகர் சானைய சேலஞ்ச் பண்ணிருக்கான்பா. சரி நீங்க உங்க கையால கோல் போடுங்க, நாங்க எங்க காலால கோல் போடுறோம். வெளில இருந்தா ஆட வாங்க, இல்லன்னா ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போய் ஒளிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு தெரிய வேண்டாமா பொர்ஃபுரி மக்களுடைய கோழைத்தனம் எந்த அளவுக்கு இருக்குன்னு? போதண்டா ரொம்ப சீன் போடாத. இவன் நம்மள ஓவரா தூண்டி விடுறான். செருப்பு இருக்க வேண்டிய இடம் கால அது தலை கிடையாதுன்னு செருப்புக்கு நாம தான்டா புரிய வைக்கணும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கையால கோல் போடுறது பெரிய விஷயம் இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைக்கலாம். வாங்க நாம இப்ப பின்வாங்க கூடாது. எதுவா இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்துடலாம். நாங்க கையால கோல் போடுவோம், நீங்க காலால கோல் போடணும். உங்களுக்கெல்லாம் எங்க காலே பெரிய விஷயம் தான். ஓகே ஸ்டார்ட் கேம். எங்க எடுத்துட்டு போறேன்? இருட்டா இருக்கு. நல்லா லைட்டா இருக்கு. பெருசா இருக்கு. என்னாச்சு? காப்பாத்துங்க மாமியாரே. இதெல்லாம் சீட்டிங். நீங்க பால் அடிக்கிறதுக்கு பதிலா இவங்களையே அடிக்கிறீங்க. இது ஃபவுல். சரி அவங்களையும் எங்களை அடிக்க சொல்லு, நாங்க வேண்டாம்னு சொல்லலையே. இந்த கேம்ல இதெல்லாம் சகஜம்தான். நீதான்டா
அப்பாவி மேல அடிச்சிட்டீங்களப்பா, வலி தாங்க முடியலையே. ஏடா இப்படி பண்ணீங்க? என்னது இவங்க எல்லாரும் சீட்டிங் பண்றாங்க. இவங்களுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டேன். இந்தப்பா பேலன்ஸ் நீயே வச்சுக்க. வாடா மோட்டோ. இந்த மோட்டோ இத சாப்பிட்டுட்டு உன் வேலையை ஆரம்பி சீக்கிரம். இங்க பாருங்க சின்ன பசங்களா, வீட்டுக்கு போங்க, அம்மா தேட போறாங்க. இன்னும் ஒரே ஒரு கேம் விளையாடலாம். இன்னொரு கேமா வாங்கின அடி பத்தல போல இருக்கு. இன்னொரு கேம் கேக்குறேன். நான் ஒத்துக்க மாட்டேன். ரெண்டு டீமுடைய ஸ்கோரும் இப்போ சமமா இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு, அதுக்கப்புறம் கேம் முடிஞ்சு போயிடும். மோட்டு மோட்டு எப்படி ஜெயிச்சீங்க நீங்க? எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தா வாழ்வு வரும், வாழ்வு வந்தா எல்லாரையும் வாழ வைப்போம்ல. இங்க என்ன நடந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவங்க எப்படி ஜெயிச்சாங்க? இத நான் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். இத இப்பவே போய் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். மோட்டோ மோட்டோ, ஏய் மோட்டோ நில்லுப்பா. உன்னால எப்படி அப்படி விளையாட முடிஞ்சது? எங்க கேமோட ரகசியத்தை நாங்க எந்த சின்ன பையன்கிட்டயும் சொல்ல மாட்டோம். பரவாயில்ல, இருக்கட்டும் பெரியவரே. டைகர் சான் உங்ககிட்ட மோது வரல, அப்ப இந்த விஷயத்தை உங்ககிட்ட இருந்து கறந்துருவாரு. அவர் உன்னை போட்டு விளாசுல நீ அப்படியே பூமியில பிளாட் ஆகி படுத்துருவேன். அட சோம்பேறி, பூமி பிளாட்டா இருக்காது, உருண்டையா இருக்கும். எங்க உருண்டையா இருக்கு? இங்க பாத்தீங்களா, எல்லா இடமும் பாரு, எல்லாமே பிளாட்டா தான் இருக்கு பாரு. ஓகே, இப்ப நான் உனக்கு கொடுக்கறேன், அப்ப நீயே போய் தெரிஞ்சுக்கோ அது உருண்டையா இருக்கா இல்லையான்னு. ஆமா, நான் இன்னொரு ஸ்கூலை திறக்க ஆசைப்படுறேன், அதுவும் பெரிய ஸ்கூலா இருக்கு. என்ன இது? எங்க இருந்து வந்து விழுற? பாஸ் 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 பாஸ், இப்பதான் நான் பூமியை பார்த்துட்டு வரேன் பாஸ். இப்பதான் என் கண்ணால பார்த்தேன், பூமி உருண்டையா தான் இருக்கு. கேலக்ஸி மொத்தமும் சுத்தி பார்த்துட்டேன். அந்த மோட்டு ஒரே ஒரு பஞ்சு தான் கொடுத்தான், நான் மொத்த பூமியவும் சுத்தி பார்த்துட்டேன். அவன் கிட்ட மோதாதீங்க பாஸ், அவன் ரொம்ப பலசாலியா இருக்கான் பாஸ். உங்களை தோக்கடிக்க உங்களை தேடி வந்துட்டான். என்ன கண்டபடி வளர்கிட்டு இருக்க? காட்ஸ், இவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. இவனுக்கு தலையில பலமா அடிபட்டதுனால இவன் ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்கான். பாஸ், மோட்டு கிட்ட நீங்க மோதாதீங்க பாஸ். பார்த்து மெதுவா தூக்குங்க, ஏதோ விட்ட வச்சிருக்கேன் பாஸ். பூமி உருண்டைங்கிறத எனக்கு இப்ப காட்டிட்டா, கூடிய சீக்கிரமே உங்களுக்கு காட்டிடுவா போல இருக்கு பாஸ். அவன் மாஸ்டர் கிம் நரேஷ் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறான் பாஸ். என்ன கொஞ்சம் முழுசா பேச விடுங்கப்பா பாஸ். ஆமா, யார் இந்த மோட்டு? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே பாஸ், ஒரு புரை நகரத்துல என்கிட்ட தோத்ததுக்கு அப்புறமா ஒருத்தன் என்கிட்ட சவால் விட்டான்னு, என் இடத்துக்கே வந்து என்ன தோக்கடிப்பேன்னு சொல்றான். அந்த ஆளாதான் இருப்பான். அவனா இவ்வளவு தூரம் வந்திருப்பா? அவன் மாஸ்டர் ஹிம் நரேஷ் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறானா? டைகர் சாங், நீயும் உன்னோட ட்ரைனிங்க ஆரம்பி. நான் எந்த ரிஸ்கையும் எடுக்க தயாரா இல்ல. அவன் உன் கூட சண்டை போட இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கான். அதுவும் அவன் மாஸ்டர் ஹிம் நரேஷ் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் கிட்ட நிச்சயமா விஷயம் இருக்கணும், ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கணும். நீ முழுசா ட்ரைனிங் எடுத்துக்கோ, அதுவும் கடுமையா எடுத்துக்கோ. ஓ, ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த், ரெண்டு வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்க. சரி. நீ செய்யறதுல உன்னோட முழு ஃபோக்கஸும் இருக்கணும். சரி. உன்னை நீ முழுசா நம்பணும், நம்பிக்கையோட இரு. உன்னால எதுவும் முடியும்னு நம்பு. அப்படியே நம்புறமா சார்? முதல்ல கீழே மார்க்கெட்டுக்கு போய் தண்ணி கொண்டு வா. சரி. இந்த ட்ரம்மை ஃபில் பண்ணு. இது முழுசா நிறைஞ்ச உடனே நாம அடுத்த ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். அப்படியே செய்யறமா சார்?
ம், ம். இவ்வளோ கீழே போடுமா? கீழே போறது மட்டும் இல்லாம அங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு மறுபடியும் மேலே ஏறி வரணுமா? கண்டிப்பா முடியாது. ஏப்பா மாஸ்டர் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்து கொடுக்க வேண்டாம், நான் வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடிடு வேண்டதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா நான் கண்டிப்பா கத்துப்பேன். மார்ஷல் ஆர்ட்ஸ் எப்படி இருந்தாலும் நான் கத்துக்கிட்டே ஆகணும். அதுக்காக ஏதாவது பண்ணணும். மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும்னா மூளை மட்டும் இருந்தா போதாது, உடல் பலமும் இருக்கணும். இது அதுக்கான எக்ஸசைஸ் தான். சரி, நான் வேணா உங்க கூட வரேன். நாங்க எல்லாரும் உன் கூட வர மாட்டோம். நானும் கீழே வருவேன் தான். ஆனா நான் கீழே வந்துட்டேன்னா மாஸ்டருக்கு யாரும் சமைச்சு கொடுப்பாங்கப்பா, சொல்லுங்க. அதனால நானும் டாக்டர் ஜட்காவை போய் சமையல் வேலையை பாக்குறோம்ப்பா. நானும் கூட வருவேன். மோட்டு நீ எதுக்கு கவலைப்படாத. வேணாம் சிங்கம் சார், நீங்க மத்த வீட்டு வேலைகள் எல்லாம் பாருங்க. செடிகளுக்கெல்லாம் இன்னும் தண்ணி ஊத்தல, அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணல. நானும் டீம் மட்டும் மோட்டோ கூட போயிட்டு வரோம். ஓகே. போதும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். முடியல, இறங்கவே முடியலன்னா எப்படி ஏற போறேன்னு தெரியலையே. ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த். தாத்தா சொல்லி கொடுத்தார்ல, படிக்கட்டுல ஃபோக்கஸ் பண்றத விட்டுட்டு தண்ணில ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, உங்களுக்கு இறங்குறதும் தெரியாது, ஏறுறதும் தெரியாது. சரி, நம்ம கவனம் முழுக்க தண்ணியில தான் இருக்கணும். வாடா பத்துலு, தண்ணி 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 தண்ணி. பார்க்கவே மாட்டேன். அடுத்து அடுத்து என்னாச்சு? ஒரு வழியா நம்ம கீழே வந்தாச்சு. அப்பா. டேய் பத்துரு, எங்கடா இருக்க? என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது. என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, நடக்கவும் முடியல. நீயா வந்து பாரு, கால் வலி என்னால தாங்க முடியலடா. அதுல இந்த தண்ணிய வேற எப்படி தூக்க போறணும்? முடியல. மோட்டோ ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். ஓகே மோட்டோ, நீ எத்தனை தடவை இங்க மேல ஏறி இறங்கி வரையோ அத்தனை தடவைக்கும் நான் ஒரு சமோசாவா உனக்கு அன்பளிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சமோசா ஜெய் ஹோ. இனிமே என்னுடைய போக்கஸ பாரு. டிம் உனக்கு தங்கடா தானே, இங்கே இரு, அங்கிள் போயிட்டு வந்துடுறேன். சமோசா 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 மோசா மோசா சமோசா 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 ஓ சமோசா 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 சமோசா. ஆஹா, சமோசா 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 சமோசா. என்னது விசித்திரமான ஃபோக்கஸா இருக்கு. முதல் நாள் யாராலையும் இவ்வளவு வேகமா வேலை செய்ய முடியாது. சமோசா 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 சமோசா. சமோசா 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 சமோசா. மோட்டு, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நீ எப்படி இதை செஞ்ச? மாஸ்டர், சமோசாங்கிற பேரை சொன்னாலே போதும், இவன் என்ன வேணும்னாலும் செய்வான். சமோசாவை பத்தி ஒரு தடவை நினைச்சா போதும், மத்த எல்லாத்தையுமே இவன் மறந்துடுவான். மாஸ்டர், சமோசா சாப்பிட்டா இவனுக்கு மிகப்பெரிய பலம் வந்துடும், அப்புறம் பெரிய பலசாலியா மாறிடுவான். ஓ, அப்புறம் எதுக்காக நீ மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கணும்? சமோசாவை சாப்பிட்டே டைகர் சாங்க தோக்கடிக்கலாமே. அப்படி பண்ணா அது சரியான போட்டியா இருக்காது மாஸ்டர். அது மட்டும் இல்லாம அந்த டைகர் சாங்க சரிக்கு சமமா நின்னு நான் போராடி ஜெயிக்கணும். அப்பதான் எங்க நகரத்தோட மானத்தை காப்பாற்ற முடியும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் நீ பண்ணணும். தைரியசாலி மட்டும் இல்ல, ரொம்ப பொறுப்பானவனும் கூட. உன்னை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. சமோசாவை நினைச்ச உடனே உன்னால எதையும் செய்ய முடியுது இல்ல, அப்படின்னா அது மேலேயே ஃபோக்கஸ் பண்ணு. சமோசாவை ஃபோக்கஸ் பண்ணா உன்னால எதையும் செய்ய முடியுங்கும் போது உன்னால நிச்சயமா வேற எந்த பொருள் மேலேயும் ஈஸியா ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க.
கையோட பொசிஷன் இப்படி இருக்க கூடாது, கொஞ்சம் மேல இருக்கணும். பவரை இன்னும் அதிகமாக்கு. நல்லா ஸ்ட்ராங்கா வை, லூசா விடக்கூடாது. சரி. யாராவது உன்னை திடீர்னு அடிச்சா நீ பிளாக் பண்ணணும். கஜா கஜா, இது மேல நடக்கிறதுக்கும் எதுக்கப்பா இப்படி கஷ்டப்படுற? இந்த மாதிரி கட்டம் மேல நடக்கிறதுல எனக்கு 20 வருஷம் ஏஜ் பேரஞ்சு இருக்குதாப்பா. ஐடியா. மோட்டோ இங்க பாரு, இங்க என் கையில என்ன இருக்கு பாரு, உனக்கு தான். நான் சொன்னதை மறந்துட்டியா மோட்டு? சமோசா மேல நீ எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றியோ அதை விட அதிகமா உனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. அது மூலமா உன்னால எதையும் செய்ய முடியுது. அதே மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்லயும் பண்ணு. ஞாபகம் வச்சுக்க, ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த். மோட்டு, உன்னோட நுஞ்சாக் மேல ஃபோக்கஸ் பண்ணாத, பால் மேல ஃபோக்கஸ் பண்ணு. நுஞ்சாக் தானா பால்ல படும் பாரு. பால் மேல ஃபோக்கஸ் பண்ணு. பால் மேல ஃபோக்கஸ் பண்ணாதான் இந்த சின்ன பால் உனக்கு ஃபுட்பால் மாதிரி தெரியும். அதை உன்னால ஈஸியா அடிக்க முடியும். இப்போ நல்லா ஃபோக்கஸ் பண்ணு. அதை சமோசாவா நினைச்சுக்க. அவசரப்படாத. ஒரு நிமிஷம், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு என்ன அடி அடின்னு அடிச்சு அந்த வானத்துக்கு அனுப்பி வச்சிங்களே, ஆனா அதெல்லாம் பிரம்மதான்னு சொல்லி என்ன டாக்டர் தெளிவுபடுத்தி அனுப்பியிருக்காரு. வர வர நான் கனவு காங்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. இல்லனா யாராவது ஒரே ஒரு அடி அடிச்சு, ஜஸ்ட் ஒரு அடி அடிச்சு வானத்துக்கு அனுப்பி வைக்க முடியுமா என்ன? மோட்டு, அன்னைக்கே உனக்கு பூமி உருண்டையா இருக்கும்னு காமிச்சானே, அதை மறந்துட்டியாடா? அதெல்லாம் பிரம்ம கனவு. நான் தான் சொல்றேன்ல, பூமி பிளாட்டா தான் இருக்கும், உருண்டையா இருக்காதே. உனக்கு ஞாபக சக்திக்கு ரொம்ப குறைச்சல் எனக்கு தெரியும். இப்ப நான் சொல்றத கேளு. சூரியன் சூடா இருக்கும், சந்திரன் வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். இப்ப நான் சொன்னது உனக்கு தெளிவா புரிஞ்சுதா? மோட்டு, முதல்ல இந்த சமோசாவை பிக்கப் பண்ணி சாப்பிடுப்பா. பசியோட இருப்பா பாவம். அதுக்குள்ள நான் இவனுக்கு பெண்ணையும் பேப்பரையும் கொடுக்கறேன். ஏன்னா மேல போய் எல்லாத்தையும் நோட் பண்ணோம் இல்ல. ரெடி சரி கோ!
இருக்கிறேனே. இப்பதான் ஒரு செய்தி வந்திருக்கு. மாஸ்டர் ஹிம்னரேஷ் அந்த மோட்டுவுக்கு ரொம்ப கடுமையா பயிற்சி கொடுக்கறாராமே. அந்த செய்தி உனக்கு நிச்சயமா நல்ல செய்தியா இருக்காது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த மோட்டுவை நான் ஒரு நொடியில தோக்கடிச்சிருவேன். ஓ நோ, மறுபடியும் இவனா? இப்ப எங்கிருந்து வந்து விழுந்த? அவன் அப்பவே சொன்னா பாஸ், நிலவு ரொம்ப குளுமையா இருக்கும், சூரியன் ரொம்ப சுடுன்னு சொன்னா பாஸ். நான் இப்பதான் போய் பார்த்துட்டு வரேன் பாஸ். இப்பதான் நேர்ல பார்த்துட்டு வரேன். சூரியன் சூடா இருக்கு, நிலவு ரொம்ப குளிருது. அனுபவ ரீதியா சொல்றேன் பாஸ். சூரியன் ரொம்ப சூடா இருக்கு, நிலவை பாத்தீங்கன்னா குளிருது பாஸ். நான் சொல்றத கேளுங்க பாஸ். அவகிட்ட சண்டைக்கு போக வேண்டாம் பாஸ். அப்படி இல்லைன்னா உங்களையும் அவன் பூமிக்கு மேல அனுப்பி வச்சிருவான் பாஸ். சொல்றத கேளுங்க பாஸ். இவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. பாஸ், நான் சொல்றத கேளுங்க பாஸ். அவ பெரிய சக்திசாலி, அவ பெரிய பலசாலி பாஸ். பாஸ், நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. எப்பா இந்த தடவை முழுசா சொல்ல விடுங்கள. இவ சொல்றத வச்சு பார்க்கும்போது அது உண்மையோன்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு ராத்திரி என்னோட ஆளுங்க அந்த மோட்டுவோட கதையை முடிச்சிருவாங்க. அவனை விட்டு வச்சா அவன் இங்க வந்து உன்னை தோக்கடிச்சு என்ன அவமானப்படுத்திடுவான். புரிஞ்சுதா? ஆனா மாஸ்டர், நான் அவனை தோக்கடிப்பேன். என்ன நம்புங்க. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நிறையவே நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த மோட்டு மேலதான் நம்பிக்கையே இல்ல. ஒரு சின்ன எறும்பு கூட ஒரு பெரிய யானைய அதோட கடியால ஈஸியா தோக்கடிச்சிடும். அதுவும் இவன் வந்து நிலவையும் சூரியனையும் பார்த்துட்டு வரேன்னு சொல்றான். அது ரொம்ப ஆபத்தா ஆயிடும். அந்த மோட்டு அப்படி என்ன சக்தியோட வந்திருக்கான்னு தெரியல. மோட்டு, உன் கதை முடிஞ்சது. உனக்கு நாளைக்கு விடியாது. யாரங்க? யாரது? டிம் டிம், யாருன்னு போய் பாரு. சீக்கிரம் வாங்க போலாம். பவர் பிளான்ட் வச்சிருக்காரா மாஸ்டர்? டிங் பேங் கிட்ட போய் சொல்லுங்க, இனிமே அவன் இந்த பக்கம் ஏர் எடுத்து பார்த்தான் வாழ்க்கை பூரா அவனுக்கு பார்க்க கண்ணே இருக்காது. மாஸ்டர் ஹிம்னரேஷ், எப்படி நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க? இது வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கிடையாது. இதுவும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான். அப்படியா? ஆனா ரொம்ப அட்வான்ஸ்டானது. பல வருடங்கள் ட்ரைனிங் எடுத்தாதான் இதெல்லாம் உனக்கு வரும். இதுக்கு முழு தியானம் தேவை, அதாவது ஃபோக்கஸ். உன் மேல உனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கணும். ஃபுல் ஃபெய்த் ரொம்ப முக்கியம். இந்த கலையை நீங்க எனக்கு கத்து கொடுப்பீங்களா? நான் தான் சொன்னேன்ல மோட்டு, பல வருடங்கள் கத்துக்கிட்டாதான் இதெல்லாம் வரும். இப்போ நீ கத்துக்கிட்டு இருக்கல்ல, அதை நீ ஒழுங்கா பண்ணு. அப்படியே செய்யற மாஸ்டர்.
தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? மோட்டு, இன்னியோட உன்னோட ட்ரைனிங் முடிஞ்சது. இனி நீ தாராளமா போய் டைகர் சாங்க எதிர்த்து நிக்கலாம். மாஸ்டர், நீங்க என்ன உங்க சிஷ்யனா மாத்திக்கிட்டு மிகப்பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ஆமா, இதுக்கு நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல மாஸ்டர். மோட்டு சொல்றது கரெக்ட் தான் மாஸ்டர். நீங்க மோட்டுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுத்து மிகப்பெரிய உதவியை பண்ணிருக்கீங்க. சரி, டைகர் சாங்கு கூட மோதிரத்துக்கு தயாராரு. ஒரு நிமிஷம் கூடாதா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மோட்டு? ஒண்ணு இல்ல, சும்மாதான். நான் செய்ய நினைக்கிறத ஒழுங்கா செஞ்சு முடிச்சிட்டேன்னா எனக்கு ட்ரைனிங் முடிஞ்சிடும்னு எனக்கே தோணுது. அதான், வேற ஒண்ணு இல்ல. மோட்டு, உன்னோட ட்ரைனிங் தான் முடிஞ்சிடுச்சுல்ல? என்ன நம்பு. சரி, இப்போ நீ போய் நல்லா ஓய்வு எடுத்துக்க. நாளைக்கு டைகர் சாங்க தோக்கடிச்சிட்டு வெற்றியோட திரும்பி வா. அப்போ நீங்க வர மாட்டீங்களா மாஸ்டர்? என்னால வர முடியாது. நான் இந்த ஸ்கூலை விட்டுட்டு எங்கேயும் வர மாட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. நான் உங்களுக்காக இங்க இருந்தே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வரல. எனக்கு எவ்வளவோ படிச்சு சொன்னேன். ஆனா என் பேச்ச கேட்கல. இன்னைக்கு கேலக்சியை போய் சுத்தி பார்த்துட்டு தான் வருவாரு போல இருக்கு. ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரிதாங்க.
கோச் சிம்பா, என்ன ஆச்சு? எங்க அவங்க? அதான் அந்த ஃபுர்ஃபுரே ஆளுங்க. அவங்க இன்னும் இங்க வரவே இல்ல மாஸ்டர் டிங் பேங். அவங்க வரவும் மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் காட்டுல இருக்கிற டைகர் கிட்ட தப்பிக்கிறது ஈஸி. ஆனா இந்த டைகர் சாங் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். வாவ், நான் பறந்துட்டு இருக்கேன். இதை என்னால நம்பவே முடியல. இது ரொம்ப ஜாலியா இருக்கு. ஏ! மாஸ்டர் டின் பேங், இவங்க தான் மோட்டு பத்துலு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மோட்டு இவர்தான் இந்த கால கிராமத்துடைய முதலாளி மாஸ்டர் டின் பேங். தாமதமா வந்ததுக்காக மன்னிச்சிடுங்க டாக்டர் துர்கா சார். நீங்க உங்க வேலையை ஆரம்பிச்சிடுறீங்களா? என்ன இது? டிங் பேங், என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா. இதுக்கு பேரு கேமரா, அது டிஷ் ஆண்டனா. அன்னைக்கு எப்படி எங்க ஃபுர்ஃபுரி நகர் மக்கள் மோட்டு அடி வாங்குறத நேரடியா பார்த்தாங்களோ, அதே மாதிரி உங்க டைகர் சான் அடி வாங்குறத அவங்க நேரடியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக தான் இதை ரெடி பண்ணிருக்கேன். லைவ் டெலிகாஸ்ட் எல்லாருமே பார்ப்பாங்க. மோட்டு 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 மோட்டு. இன்னைக்கு மறுபடியும் மோட்டு அடி வாங்கறத தான் எல்லாரும் பார்க்க போறாங்க. நண்பர்களே, ஃபுர்ஃபுரி நகர்ல இருந்து மோட்டு வந்திருக்காரு. அவரு நம்ம டைகர் சானை தோக்கடிக்கிறதா சேலஞ்ச் பண்ணிருக்காரு. நாம எல்லாரும் அவரை வருக வருக என வரவேற்கலாம். என்ன உள்ள வரதுக்கு முன்னாடியே தோத்துட்டியா? வெரி குட். பார்க்க சந்தோஷமா இருக்கு. மாஸ்டர் ஹிம்னரேஷ் கிட்ட இருந்து நீ ஏதோ கொஞ்சம் கத்துக்கிட்டு வந்திருக்க. ஆனா மோட்டு, இதுதான் உன் வாழ்க்கையில கடைசி ஃபைட்டா இருக்க போகுது. வாழ்க்கையில கடைசி ஃபைட். டேய் சோமாரி, பேச்ச நிறுத்துறா. முதல்ல செயல்ல உன் வீரத்தை காட்டுறா. இது ஏன் கடைசி ஃபைட்டா இல்ல உன் கடைசி ஃபைட்டான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். வா 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 வா. எப்படி சிரிக்கிறத நிறுத்திட்டு சண்டை போடு. அவன் எங்கிட்ட போட போறான்.
ஃபைட் ஃபைட் கஜா கஜா இனிமே எங்க ஃபைட்டு இது ஒன்லி பிளாட்டு மோட்டு தீ வருது பாருடா பஞ்சரம். இதெல்லாம் cheating. மார்ஷல் ஆர்ட் ஃபைட்ல சூப்பர் பவர் எல்லாம் எப்பவுமே யூஸ் பண்ண கூடாது. நான் ஜெயிக்கிறதுக்காக சண்டை போடுறவன் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் தோத்ததில்ல. ஆனா இன்னைக்கு நான் தோக்க மாட்டேன். ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த் 2 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்க. நீ செய்யறதுல உன்னோட முழு ஃபோக்கஸும் இருக்கணும். உன்னை நீ முழுசா நம்பணும். நம்பிக்கையோட இரு. உன்னால எதுவும் முடியும்னு நம்பு. முடியும். மோட்டு, நீ இத கூட கத்துக்கிட்டியா? அப்ப உன்னால எல்லாமே முடியும். என்னால இதை நம்ப முடியல. என்னால இதை நம்பவே முடியல. இவ்வளவு குறைஞ்ச நேரத்துல இதை இவன் எப்படி கத்துக்கிட்டான்? ஆஹா சூப்பர். மோட்டுவால என்ன வேணாலும் செய்ய முடியும். சேர்ந்த மோட்டு. நீ இங்க இருந்து ஜெயிச்சிட்டு உயிரோட திரும்பி போக முடியாது. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு யாரும் வெளியே போக கூடாது. இவங்களை சுத்தி வளைங்க. வாங்கடா. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். பத்துலோ வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதாடா? ஏதாவது ஐடியா பண்றான். ஐடியா? மோட்டு நீ உன்னோட ஃபைட்ட பண்ணு. நான் ஐடியா பண்ணி சிங்கம் சாரை ஃபைட் பண்ண வைக்கிறேன். சரி. சிங்கம் சார் அப்படியே சுட்டுக்கிட்டே வாங்க. வாயே. அது. வாயே. உங்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்தது எங்க ஊர் காஞ்சி கொடுத்த சேர்ந்த போதி தர்றான். எங்ககிட்டயா வா. தந்தூரி அடுப்பு ரெடி பண்றானுங்க. ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம். என்னை அனுப்பு. தயவு செஞ்சு என்னை அனுப்பி வையா ப்ளீஸ். அங்க எடுப்பானுங்க.
பாத்தீங்களா பாஸ், சூரியன் எப்படி சூடா இருக்குன்னு, நிலவு எப்படி குளிர்துன்னு பாத்தீங்களா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன் பாஸ், நீங்க தான் நம்ப மாட்டேன்றீங்க. எவ்வளவு குளிர்துன்னு பாருங்க பாஸ், அன்னைக்கே கேட்டிருக்கலாமே பாஸ். போதும், எங்களை விட்டுடு மோட்டு. மக்கள் சொல்றாங்களோ இல்லையோ, நான் சொல்றேன், டைகர் சாங் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா மோட்டு கிட்ட இருந்து தப்பிக்கிறது தான் நடக்காத காரியம். போட்டு அந்த சூரியனை கோமா பார்த்தா கூட சூரியனை சுத்தி இருள் சூழ்ந்துரும். எங்களை மன்னிச்சிடு மோட்டு, மறுபடியும் நாங்க சூரியனையும் சந்திரனையும் பார்க்க விரும்பல. எங்களை மன்னிச்சிடு, எங்களை மன்னிச்சிடு. இத பாரு, நான் உங்களை மன்னிக்கணும்னா அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் புத்தகத்தை மாஸ்டர் ஹிம்னரேஷ் கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இப்பவே கொண்டு வர. இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து மாஸ்டர் ஹிம்னரேஷை நீங்க தொந்தரவு பண்ணவே கூடாது. அப்படி தொந்தரவு பண்ணா நாங்க திரும்ப வந்துருவோம், புரியுதா? நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். மாஸ்டர், இந்தாங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் உடைய புனிதமான புத்தகம். அப்படின்னா நீ ஜெயிச்சிட்டு வந்திருக்கியா? வாழ்த்துக்கள். இத இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? காங்கிராட்டுலேட்டன்னு இல்லையே. அது காங்கிராட்டுலேட் எல்லாம் கிடையாது, காங்கிராச்சுலேஷன். அவனுக்கு எங்க தெரிய போகுது? வணக்கம் மாஸ்டர், ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்னோட முழு ஈடுபாடு இல்லாம உன்னால கத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ எல்லாத்தையுமே கத்துக்கிட்ட. ஒரு மனுஷன் தன்னோட முடிவுல உறுதியா இருந்தான்னா அவனால சுலபமா எதையும் சாதிக்க முடியும். முடியாததுன்னு உலகத்துல எதுவும் இல்ல. டைகர் சாங் கிட்ட மோதி ஜெயிக்கணுங்கிறது முடியாத காரியம் கிடையாது, எல்லாமே முடியும். मोटू और पतलू की जोड़ी, मोटू और पतलू की जोड़ी, जोड़ी जोड़ी ना धेला ना दमड़ी ना कौड़ी, रे मोटू और पतलू की जोड़ी। ना धेला ना दमड़ी ना कौड़ी, रे मोटू और पतलू की जोड़ी। मोटू और पतलू की जोड़ी, मोटू और पतलू की जोड़ी, मोटू और पतलू की जोड़ी, मोटू और पतलू की जोड़ी। मोटू के पेट में भूख भरी है, टायर के जैसे भूख भरी है रे। पतलू तो मर जाए मूंगफली से, बच के निकल जाए पतली गली से। मोटू के पेट में भूख भरी है, टायर के जैसे भूख भरी है रे। मोटू पतलू, रे मोटू पतलू। Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.